இது முகரையில வேற முடிச்சிட்டு போறேன், உருப்பிடுமான்னு தெரியல. எப்படி வந்தோம்? கீழே தான் வந்தோமா? டேய் கரெக்டா சொல்றா. ஆமா கரெக்டா தான் சொல்றியா? ஐயோ ஏய், என் வண்டி மிரர் கூட கிராண்டா கிடக்கு. TN 67 BM 990 நம்ம வண்டி தான்டா அது. வயச நல்லடி கிழவன் நல்லடி தங்கம்மே. நான் வயச நல்லடி கிழவன் நல்லடி தங்கம்மே. இந்த பாலம் பேர் என்ன சொன்னாங்க? பாலம். அந்த பாலம் கிடையாது, இது வந்து ஆடும் பாலம். தும்புவாசுண்ட பாட்டு கேட்டடி தங்கம்மே. இந்த நடப்பு கண்டி ஞங்கிடிங்கி போயடி தங்கம்மே. ஆனா டைட்டா இல்ல, இங்க பாரு ஒரு லூசா இருக்கு. கீழே கயிறு போட்டு கட்டிருக்கான். கயிறு போட்டு கட்டிருக்கேன். இருக்குடா பிடிக்குது அந்த கூகுள் மேப். இந்த மாதிரி கூட்டலாம் இது முட்டி சொந்த பண்ணி இருக்குடா. இதுல எப்படா பைக் வரும்? ஸோ வெல்கம் டு என்ன டன்னல் அது? இதுக்குள்ள போலான்னு தான் பார்த்தேன், அலௌடு இல்லை நினைக்கிறேன். எமன்ல இங்க என்னடா பண்ணுது? செம்மண்ணா ஆகிட்டானுங்க, ஏதோ பண்ணிருக்கானுங்க, ஏதோ நல்லா தெரியுது. வாகமான்ல இருக்கும்னு தெரியுது, ஆனா வாகமான்ல எங்க இருக்கும்னு தான் எனக்கு தெரியல. கிடையாதுல ஆடலாமா? ஜாலியா இருக்கலாம். இதுக்கு பிரேக் எங்கடா இருக்கு? ஏத்தலாம் சொன்னேடா. ஏன்டா நீ சாகசம் பண்ண வைக்கிற? தாவுடா செவல தாவு. ரெண்டு ஹில்ஸையும் கனெக்ட் பண்ணிருக்கு. இந்த ஹில்ஸ் அந்த ஹில்ஸையும் கனெக்ட் பண்ணி கரெக்டா கட்டியிருக்காங்க. ஹை வியூ பார்க் 13 கிலோமீட்டர். ஹை டேய் அந்த ஏதோ ஒன்று கீரியா பூனையா? அது பூனை கூட என்னடா அது? கீரியா அது? என்ஜாய் த பியூட்டி ஆஃப் த நேச்சர் அட் ஸ்லோ ஸ்பீடு. நீங்க இயற்கையை ரசிங்க, ஆனா அதை ஸ்லோவா போய் ரசிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏய் தொட்டாசனிங்கடா, தொட்டாசனிங்க. இந்த அந்த பாலத்துல நின்று இறங்கி போட்டோ எடுக்காதீங்க, போலீஸ் நிப்பானுங்க. வைசர் போட்டிருக்காங்க, என்னால சரியா பார்க்கவும் முடியல. வைசர் ஓப்பன் பண்ணிட்டா மழை தனியா உள்ள போயிட்டு இருக்கு. நான் எப்படிதான் டிராவல் பண்றது? இதான் இடிக்குதாமா? 26 மெமரிஸ் அந்த அடிக்குலா. இதுல அடிச்சா அப்படி ரெக்க மாதிரி தண்ணி பீச்சுக்கிட்டு வரும். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே இடிகேன் வாகமான் போகும்போது நான் பார்த்தது, எக்ஸ்ப்ளோர் பண்ணது அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அது எல்லாமே ஒரு வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி எபிசோட்ஸாக பிரித்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ட்ரெய்லர் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட டோட்டலாக நான் ரெக்கார்ட் பண்ணது வந்து 2 டேஸில் 159 GB கிட்டே ரெக்கார்ட் பண்ணேன் வீடியோஸ். அதாவது என்னென்ன பார்க்குறோம், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், கண்டென்ட் அது எதுவுமே கிடையாதுங்க. எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அதான், அதை பொறுத்து அப்படி தான். ஸோ என்னென்ன சிக்கிச்சோ எல்லாமே பதிவு பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே 159 GB வந்தது. அதை எடிட் பண்ணி 12 எபிசோட்ஸாக பிரித்து வச்சுருக்கேன். 12 எபிசோட்ஸு, அதுக்கப்புறம் 130 ஷார்ட்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஏன்டா மனசாட்சி இல்லைடான்னு கேட்கலாம். கிடையவே கிடையாது, நமக்கு மனசாட்சி பாரபட்சமே கிடையாது. எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அங்கே என்ன இருக்குது அதை அப்படியே எடுத்து காமிச்சிருக்கேன், வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் வாகமான், அதாவது நிறைய பேர் நம்ம சேனலில் இந்த பிளேஸில் எப்படி இருக்கும், A to Z அந்த பிளேஸ் எப்படி இருக்கும், அங்கே என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் வந்துகிட்ருக்கோம். அதாவது இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது வந்து நவம்பர் டேட் பார்க்குறேன், நவம்பர் 15 சாட்டர்டே மார்னிங்கு. ஸோ 8 o'clock நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரில, பட் சாட்டர்டே ஈவினிங் 6 o'clockலேருந்து எவ்ரிடே போட முடியுமான்னு தெரியல. பட் 2 or 3 டேஸ்க்குள்ளே ஒரு எபிசோட்ஸாக வந்துடும். மொத்தம் 12 எபிசோட்ஸு ஷார்ப்பாக ஈவினிங் 6 o'clock. ஏன்னா வேலைக்கு போகிற பசங்க, ஸ்கூல் போகிற பசங்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க எல்லோரும் தானே ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக இருப்பாங்க. அதனால தான் ஈவினிங் 6 o'clock. ஸோ டைமிங்கில் தான் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். 2 டேஸ்க்கு 1 டைமாவது ஒரு எபிசோட்ஸ் வந்துடும்.
ஈவினிங் 6 o'clock மறந்துடாதீங்க. அதுவும் இல்லாமல் அப்புறம் ஷார்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 3 ஷார்ட்ஸ் வரும். அதுக்கு மேலே என்னால் இதுவே நான் 4 போடலாம் தான் பார்த்தேன். பட் எதுக்கும் இருக்கட்டும் 3 போதும் அப்படின்னு சொல்லி தான் 3 வச்சுருக்கேன். ஏன்னா 120 இருக்குது என்கிட்ட ஷார்ட்ஸு. அது எல்லாமே எடிட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு இன்னும் 60 கிட்டே எடிட் பண்ணி முடிச்சிருக்கேன். இன்னும் 60 எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு நாளில் அது முடிச்சதுக்கப்புறம் இது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதாவது இந்த சீரீஸு இடுக்கி வாகமான் சீரிஸ் பெண்டிங்கில் இருக்குல்ல, இது போக கொடைக்கானல் ட்ரிப் வேறு ஒன்று இருக்குது. அதுவும் 13 எபிசோடு நினைக்கிறேன். அது எடிட் பண்ணிட்டேன். இன்னும் ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அது 13 எபிசோடு இருக்குது. அது எவ்வளோ ஷார்ட்ஸ் வரும்னு தெரியல. அது ஒரு 150 கிட்ட போகும்னு நினைக்கிறேன். அது பார்த்தாதுன்னு அதுக்கப்புறம் கொண்டதிங்கி மேலே போன சீரீஸ் இருக்குது. இந்த மாதிரி எபிசோட்ஸ்க்கு வீடியோஸ்க்குலாம் நம்ம சேனலில் பஞ்சமே கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயன்றதை விட என்ன மாதிரி பசங்களுக்கு ட்ரீம்னே சொல்லலாம். அப்படி என்ன ட்ரீம் அப்படின்னு கேட்டால் 2026 அப்கமிங் நியூ இயர்லேருந்து புது விஷயங்களை எல்லோரும் ஆரம்பிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கலாம். அப்படி நான் முடிவு பண்ண விஷயம் தமிழ்நாடு ட்ரிப். ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை எப்படி எங்கே அதை ஷேர் பண்ணி எவ்வளோ டேஸ் ஆகும், எவ்வளோ டியூரேக்ஷன் ஆகுது, எவ்வளோ லென்த் ஆகுது அப்படின்ற அதோட டீட்டெயில்ஸ் A to Z அது தனியாக ஒரு வீடியோவை தான் போடணும். சரி ஓகே, அது இன்னொரு பாட்டில் இன்னொரு எபிசோடில் இன்னொரு வீடியோவே பார்க்கலாம். சரி ஓகே, டாடா பாபாய். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம். அது என்னென்னா, அதாவது ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிற பசங்க, அதாவது என்னை வீடியோஸ் பார்க்குற பசங்க, நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும், ஊர் சுற்றணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு. அதாவது ஈஸி கிடையாது, ட்ராவலிங் இட்ஸ் நாட் ஈஸி. நிறைய பிளேஸஸ்க்கு போகணுன்னா நிறைய எக்ஸ்பென்சிவ் ஆகும். ட்ராவல் பண்ணுறப்போ அங்கே சப்போஸ் ஏதாவது இன்சிடென்ட் நடக்கும், ஆக்சிடென்ட் நடக்கும். இப்போ எனக்கு ரீசெண்டாக நடந்த ஆக்சிடென்ட்லேயே 1 lakh கிட்ட செலவாயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப் மேலே, கெரியர் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ஸில் நீங்கள் ட்ரிப் போகலாம் தாராளமாக. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கெரியரில் அதாவது ஸ்கூல் படித்தீங்கன்னா ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். காலேஜ் படித்தாலும் சரி, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஸோ ஒர்க் பண்ணலாம், அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒர்க்குக்கு போங்க. அதுலேருந்து சேலரி ஏர்ன் பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் வீக்கெண்டில் ட்ரிப்போ ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் என்ன ஃபீல்டில் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுங்கள். பட் கெரியரை ஃபஸ்ட் இழந்துடாதீங்க. அதான் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எடுக்கிற டிசிஷன் தான் நம்ம ஃப்யூச்சரை டிசைட் பண்ணோம். ஸோ எந்த டிசிஷன் எடுத்தாலும் சரி அதை திங்க் பண்ணி எடுங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது இருக்குது, நம்ம சொல்கிறது என்னோட கடமை, கேட்குறதும் கேட்காதும் உங்களோட விருப்பம். சரி ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் பார்க்கலாம். டாடா, பை, see you.